இருங்கப்பா அந்த வரேன். சாப்பிட்டீங்களா? நீங்களும் சாப்பிட்டீங்களா? நான் கவனிக்கவே இல்லை. என் மாமா வரலையா? ரமணி, வீடு கட்டி கிரே வருஷம் அம்சமா முடிச்சிட்டோமா. ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை பேர் வந்தாலும் நீங்க மட்டும் வரலன்னா இந்த கிரகப்பிரவேசமே களை கட்டி இருக்காது. ரமணி, ஃபங்க்ஷன் அசத்திட்டப்பா. ரொம்ப தேங்க்ஸ். எத்தனை பேர் வந்தாலும் நீங்க மட்டும் வரலன்னா ஃபங்க்ஷன் களை கட்டி இருக்காது. ரமணி, வீடு ரொம்ப பிரமாதம். அதோட வாஸ்து ரொம்ப 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 பிரமாதம். நான் மட்டுமா போயிட்டாங்க. ஆமா, மறந்துட்டேன். என்னுடைய சின்ன அன்பளிப்பு. எதுக்குங்க இதெல்லாம்? கிரக பரிவாசத்துக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்கலாம் நல்லா இருக்காது. என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு என் மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டேன். என் சம்சாரம் தான் ஐடியா கொடுத்துச்சு. ரமணி, ஒவ்வொரு நாளும் நீங்க அதை பார்க்கும் போதெல்லாம் எங்களோட ஞாபகம் வரணும். அந்த மாதிரியான கிஃப்ட் வரட்டுமாமா? வரட்டுமா? போயிட்டு வாங்க. வீடு நல்லா பெருசா இருக்கு இல்லைங்க? ஆமா ரமணி, எனக்கு பயமா இருக்கு. எப்படி மெயின்டைன் பண்ண போற? அதை பார்த்துக்கலாம். அதான் மாசம் மாசம் 30,000 ரூபாய் வரப்போதே. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. சரிங்க. இங்க ஃபோன் இருக்கு போல் இருக்கு. நம்பர் என்ன? அது சித்தப்பா கிட்ட கொடுத்துருக்கேன்டா. அப்பா வேற எங்கேயோ கிரகப்பிரவேசத்துக்குலாம் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அவர்கிட்டலாம் நான் கேட்டு வாங்க முடியாது. நீ சொல்லியா சொல்ல முடியாதா? ஏன் சந்திரன் எவ்வளவு ஃபோன் பண்ணுவாளா? அதெல்லாம் இப்போ இல்லைக்கா. கிருஷ்ணான்னு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். கிருஷ்ணவேணியா? இல்ல கேட்டேன். மாமா நீங்க வேற. அக்கா இதை பிடி. என்னதுடா, நீ எதுக்குடா எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்? அக்கா உனக்கு என்ன கொடுக்கலான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் கிருஷ்ணா தான் ஐடியா கொடுத்தான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன நினைச்சுக்குவேன். அப்படி ஒரு கிஃப்ட். என்னதுடா? குறிச்சு பார்த்து தெரியும். கிருஷ்ணா எனக்கா தெருமலையில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் வரேன். ரமணி, அவசரமா செஞ்சாலும் கிரகப்பிரவேசத்தை கலகலப்பா பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா ரம்யாவுக்கு தான் ஸ்கூல் ரொம்ப தூரமா போயிடுச்சு இல்லையா மாப்பிள்ள? அது பரவாயில்ல அத்தை. தெரு முனையில ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு. அங்க சொல்லி வச்சிருக்கேன். ஒரு ஆட்டோக்காரன் வரேன்னு இருக்கான். சரி. ஏமா அப்பா வேணும் காணுமேமா? அவர் எந்த காரியத்துக்கு கரெக்டா வந்திருக்கிறாரு? நிச்சயதார்த்தத்துக்கு சொன்னா கல்யாணத்துக்கு வந்து நிப்பாரு. அப்ப கல்யாணத்துக்கு சொன்னா சீமந்தத்துக்கு வந்து நிப்பாரு மாப்பிள்ள. சரி, நீங்க 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இதை போட்டு அப்படி உட்காருங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். என்னங்க, இந்த மார்பிள் குளுகுளுன்னு நல்லா இருக்குல்ல? அம்மா அம்மா, அந்த கிஃப்ட் எல்லாம் நம்ம இப்ப பிரிச்சு பார்க்கலாமா? இருடி, ஏன் பறக்கற? ரமணி, ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் தான் போயாச்சு இல்ல? இப்போ என்ன செய்ய போறீங்க? ஆயா உட்காந்து கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு தான் பாருங்களேன். போய் எடுத்துட்டு வாடி. இந்தாங்க. முதல்ல அருண் கொடுத்தது பிரிங்க. ரமணி, வால் கிளாக் ரமணி. ஹை, எவ்வளவு புத்திசாலி பாருங்க என் தம்பி. கரெக்டா கொடுத்துருக்கான். ஹால்ல மாட்டலாம். பிரிங்க. நல்லா இருக்கே ரமணி. மினிஸ்டர்ஸ் கோட் சூப்பர் மார்க்கெட் ஓனர் அமைச்சிருக்காரு. நல்ல மனுஷன். கூப்பிட்டதுக்கு மரியாதை கொடுத்து வீடு தேடி வந்திருக்காரு. ரமணி, இன்னொரு வால் கிளாக். பரவாயில்ல, கிச்சன்ல மாட்டிக்கலாம். பாஸ் கொடுத்தது பிரிங்க. ரொம்ப நாளா செல்போன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதான் வாங்கி பிரசன்ட் பண்ணி பாரு.
ரமணி இன்னொரு வால் கிளாக். ரமணி இதுவும் கிளாக்கு. இதுவும் தான். இதுவும் தான். இதுவும் தான். அம்மா இதுவும் தாம்மா. ரமணி வா 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 வா. என்ன யாருமே பேச மாட்டேன்றீங்க? என்ன அது சத்தம்? யாரும் அது உள்ள திரும்ப திரும்ப பேசுறது? ஐயோ மாமா, ஐயோ மாமா. ரமணி என்ன மாப்பிள்ள இது? மாமா, இந்த வீட்ல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ரமணி, வீடு காலியா இருக்குல்ல, அது எக்கோ ஆகுது, எதிரொலி. நேத்து கேட்கலையே. நேத்திக்கு கிரக பிரவேசம், வீடு ஃபுல்லா ஆளுங்க இருந்தாங்க, அதான் கேட்கல. ஆமாம்மா, இந்த கர்டனு ஃபர்னிச்சர் அதெல்லாம் போட்டா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். ஹோட்டல்காரன் இன்னும் ஃபர்னிச்சர் அனுப்பலையே. நம்ம ஃபர்னிச்சர் வேற சென்டிமெண்ட்னு புடுங்கி வச்சுக்கிட்டான். இன்னும் அவன் அனுப்பல. போச்சு, ஏமாத்திட்டான். இல்லம்மா, வர்ற வழியில பார்த்துட்டு தான் வரேன். எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பிச்சிட்டானா. இப்போ வந்துடும். வராது. மாமா, இது நிச்சயமா பேய் தான். ஓ ஓ ஓ ஓ ஓ. என்னடி சொல்ற? வாயை திறந்து சொல்ல. அங்க பாரு. யார் நீங்க? கம் ஹியர். இங்க வந்து கேளுங்க சொல்றேன். யார் சார் நீங்க? என் பேர் டாக்டர் ஐன்ஸ்டீன் ஐராவதம். இங்கே தான் லாஸ்ட் கார்னர் ஓல்டு நம்பர் 17 இருக்கேன். இது நியூ நம்பர் 17. உங்கள் வீட்டில் இறக்க வேண்டிய ஃபர்னிச்சர்ஸ் பூரா எங்கள் வீட்டில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. நான் அப்போவே வேண்டாம்னு சொன்னேன். அவங்களுக்கு 17 நம்பர் வீட்டில் இறக்கணுங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அடாவடித்தனமாக இறக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் ஃபர்னிச்சர்ஸ் உங்களை தேடி வராது, நீங்கள் தான் அங்கே வந்து எடுத்துக்கிட்டு வரணும். ஐயோ, என்ன மாமா இது? சந்தோஷப்படுமா? எங்க ராவு காலத்தில் கொண்டு வந்து நம்ம வீட்டில் ஃபர்னிச்சர் இறக்கிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். நல்ல காலம் அவர் வீட்டில் இறக்கிட்டான். நல்லதோ கெட்டதோ உனக்கு ஒன்றும் ஆகாது. எல்லா பாதிப்பும் அவருக்கு தான். அப்போ ஓகே. ஹலோ, யார் மேம் நீங்கள்? என் பேர் சந்திரமௌலி, இவங்களுடைய மாமா. அந்த கண்ணாடி கேட்டுங்க. கண்ணாடி கேட்டுமா? ஹலோ, உங்கள் கண்ணாடியை கைட்ட சொன்னேன். எதுக்கு? சந்திரமௌலி. நான் நினைச்சேன் அதே திருட்டு மொழி. டேய், என்ன தெரியல? நான் தான் ஐராவதம். உங்களுக்கு அவர் தெரியுமா மாமா? தெரியுமா? நானும் ஒன்று 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படித்தோம். கை சொல்றா, கை. உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி இருக்கிறனால தானே நாடே குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு. 21st செஞ்சுரியில் வந்து ராவு காலம் யமகண்டம்னு சொல்லிட்டேன். நான்சென்ஸ். நீ என்னடா செய்வ? ஆடி மாதம் பிறந்திருக்க, விருச்சிக ராசி இல்லை, இப்படித்தான் பேசுவ. மாப்பிள கிளம்புங்க, ராவு காலம் போயிடுச்சு. போய் ஃபர்னிச்சரை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். இந்தாம்மா இதை படி. ஏய் வாதான் வா. என்ன விடுற? என்ன விடுற? வாடா, உங்களோட நிறைய பேச விடுற. என்ன விடுற? ரமணி, இது வரைக்கும் 1 தான், இப்போ 2 ஆயிடுச்சு. இப்பதாங்க வீடு வீடு மாதிரி இருக்கு. அம்பிகா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஃபர்னிச்சர்லாம் நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ரமணி, ம் எல்லாம் உன் திறமை தான். ம்
ம். உன்னோட உப்புமாவோட மதிப்பு எனக்கு தெரியாமல் போச்சு. தேங்க்ஸ். அதாவது உன்னோட மதிப்பு எனக்கு தெரியாமல் போச்சு. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. மாதம் 30,000 ரூபாய் தான் தரேன்னு சொன்னான், அதுக்கே இவ்வளோ வைக்கப்படுற? ரமணி, ரமணி, நம்ம எக்கோ வருதான்னு செக் பண்ணவே இல்லையே. ஆமாங்க. தள்ளு. ரமணி, 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 என்னங்க எக்கோல வாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி கேக்குது? ரமணி, ஒருவேளை நம்ம ஃபர்னிச்சர்லாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டோமோ என்னமோ? வேணா இந்த டைனிங் டேபிள் தூக்கி அங்கே போட்டு சோஃபாவை தூக்கி இங்கே போட்டு பார்க்கலாமா? ஐயோ, டைனிங் டேபிளை யாராவது ஹாலில் போடுவாங்களா? இருங்க, நான் கூப்பிடுறேன். ஏ ரமணி, ஏ ரமணியா, என்ன ரமணி வீடு மாறினோன்னு பேர் சொல்லி கூப்பிடுற? ரமணி, நீ சொன்னது கரெக்ட் தான். இங்க பேர் இருக்கு, வா போயிடலாம், வா போயிடலாம். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க. என்ன மாமா இது? அம்மாடி, இந்த ஊஞ்சல் என் வீட்டில் வேஸ்டாக தான் கிடந்தது. உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இதே உன் வீட்டில் மாட்டிக்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. பெரிய மனசு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் சுயநலம். இவங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த ஊஞ்சல் தான் ஆடிக்கிட்டு இருந்தாராம். இதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்பா ஞாபகம் வருதான். அதுவும் இல்லாமல் இது இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறா, இது என்ன செய்யறது, யார் கல்ல கட்டுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னான். இங்கே வந்து மாற்றி சொல்கிறான். டே மௌலி, சரி சரி, உள்ளவா. கையை விடுறா. நீ எந்த வீட்டில் இருக்கியோ அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். 50 வருஷத்துக்கு முன்னால 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏ செக்ஷன்ல இருந்து பி செக்ஷனுக்கு முன்னால மாறி போனேனே, அன்னைக்கு எடுத்த சபதம்டா இது, சபதம். ரமணி, இந்த டயலாக் நான் அங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஐயோ ஐயோ, சும்மா இருங்க. போன வாரம் டிவியில டப்பிங் படம் பார்த்தோம்ல, அதுல வந்தது. ஆமால. ஆமாம் மாப்பிள்ள, இவன் சின்ன வயசுலேயே நிறைய டப்பிங் படம்லாம் பார்ப்பான். சரிடா, நீ அங்கேயே நில்லு. இவன் உள்ள வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை மாப்பிள்ள. நாசால இருந்து அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கல்ல. நாசாவா? ஆமாம், அமெரிக்காவில் நாசால பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்கான் அவன். அங்கே இருந்தே அவனை வெளியே தோத்திட்டாங்கல்ல. ஏன் மாமா? அது என்ன? வேண்டாண்ட மௌலி, அது மட்டும் சொல்லிடாதடா. நான் உங்ககிட்ட சொன்னதை நீ உன்னோட வச்சுக்கணும். அவங்ககிட்ட சொன்னேன் எனக்கு கெட்ட கோபம் வரும். வரேன்டா, அவங்ககிட்ட சொல்லிடாதே. வரேன்டா, அதை மட்டும் சொல்லிடாதே. வரேன்டா, அதை மட்டும் சொல்லிடாதே. என்ன மாமா, இவர் வரும்போதும் போகும்போதும் எக்கோலயே வந்துட்டு போறாரு. டவுட்டு, நான் சொல்லிடுவனும் மாட்டணும் டவுட்லேயே போயிட்டு இருக்கான். இந்த பழக்கத்தினால தானே அவனுக்கு வேலையே போயிடுச்சு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம் மாப்பிள்ள, லைஃப்பில் நல்லா வந்திருக்கான். நாசாவில் பெரிய போஸ்டில் இருந்திருக்கானா. ராக்கெட் விடும்போது கவுண்ட் டவுன் பண்ணுற அளவுக்கு வசதி வச்சுருந்தாங்களாம். அதை ஒழுங்காக செய்ய வேணாமா? 10, 9, 8ன்னு கவுண்ட் டவுன் பண்ணிட்டு வந்தவன் ஒன்றில் வந்து டவுட்டு. 1 1 1ன்னு 3 தடவை சொல்லியிருக்கான். அதுக்குள்ளே ராக்கெட் கிளம்பி போயிடுச்சு. ராக்கெட்டு போன 3 செகண்டுக்கு அப்புறம் ஃபயர்னு இருக்கான். இவனை ஃபயர் பண்ணிட்டாங்க. இவனை வேலையை விட்டு எடுத்துட்டாங்களே. வாங்க ஊஞ்சல போய் மாட்டுவோம், வாங்க. நல்லா இருக்குல்ல ரமணி? இந்த சோஃபா தான் இடிக்குது. அதனால என்ன மாப்பிள்ள, இந்த சோஃபாவை தூக்கி அந்த பக்கம் போட்டா போச்சு. ஐ, ஊஞ்சல் இருந்தாலே வீட்டுக்கு தனி களை ஒண்ணு வந்துருது இல்ல மாமா? ஆமாம்மா, அப்படியே ஒரு சின்ன மெத்தையும் தலகாணியும் போட்டுட்டா படுத்து தூங்க எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? பார்க்கலாம். நீங்க வேற மாமா, ஏற்கனவே 10:30 மணிக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாரு. இதுல ஊஞ்சல்ல வேற படுத்தாருன்னா 1:30 மணிக்கு தான் எந்திருப்பாரு. ஐயோ, நான் மாப்பிள்ளை சொல்லலம்மா, நான் வந்தா படுக்க சௌகரியமா இருக்குமேன்னு சொன்னேன். ரமணி, வீடு ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குமா. குறிப்பா இந்த டிராயிங் ஹால் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஆனா மாமா, இவ்வளவு பெரிய ஃப்ரேம் எதுக்குன்னு தெரியலையே. ஏதாவது படம் மாட்டுறதுக்கா இருக்கும். ரமணி, ஒன்று பண்ணலாம். என்னோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து இவ்வளோ பெருசாக ப்ளோ பண்ணி மாட்டலாம். ஓ, மாட்டலாமே.
அப்படியே ராஜாஜி நினைவாலயம் மாதிரி மிஸ்டர் ரமணி நினைவாலயம்னு வீட்டு வாசல்ல போர்டு ஒன்று வைக்கணும். அப்பதான் கலெக்ஷன் ஆகும். பரவாயில்லையா? அதெல்லாம் வேணாம்மா. நீ தான் பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ் 2 வருஷம் பண்ணிருக்கிய. உன் திறமையை காட்டு, பெருசா ஒரு படம் போடு. ரமணி, எனக்கு இந்த வீட்லயே பிடிச்சது டைனிங் ரூம் தான். எஸ்பெஷலி இந்த டேபிள் நல்லா இருக்குல்ல ரமணி? இதுல உட்காந்து பேப்பர் படிச்சா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல படிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு இந்த டேபிள் பிடிக்கல. அந்த வீட்ல இருந்த மாதிரி பெரிய டேபிள் வேணும். இல்லைன்னா எங்க டீச்சர் திட்டுவாங்க. டீச்சர் திட்டுவாங்களா? நம்ம வீட்டு டேபிள் எப்படி இருந்தா அவங்களுக்கு என்னடி? ஏண்டி திட்டுவாங்க? ஐயா, எனக்கு அந்த வீட்ல இருந்த மாதிரி பெரிய டேபிள்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் பண்ணாதான் தெரிய வரும். இல்லைன்னா வரவே வராது. எங்க டீச்சர் ரம்யா குட்டி, அழாதம்மா அழாதம்மா அழாதம்மா, சொல்லல அழாத. ரமணி, என்ன பண்றது தெரியலையே. மாப்பிள விடுங்க, எதுக்காக கவலைப்படுறீங்க? ரம்யா அழாத. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இங்க உட்காரு. இனிமே இந்த மேடையில் தான் நீ ஹோம்வொர்க் செய்ய போற, சரியா? ஓகே. ஆனா அம்மா வந்து கிச்சனுக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது என்னை பார்த்து பார்த்து திட்டிகிட்டே இருக்க கூடாது, சரியா? சொல்லிட்டேன். நான் ஏண்டி திட்ட போறேன்? இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செஞ்சா டென்ஷனே வராது. ஆமா ரமணி, அந்த வீடு மாதிரியே இந்த வீட்லயும் கிச்சன் பெருசாவே இருக்குல்ல. இங்கேயும் டான்ஸே ஆடலாம். ரம்யா, ரம்யா, உனக்கு இந்த வீட்ல எந்த ரூம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அந்த பெட்ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓடு 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 ஓடு. ரமணி, கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அம்மா, இந்த ரூம் தான் அம்மா சூப்பரா இருக்கு. கட்டில் மேல குதிக்காதடி. வார்ட்ரோப் எல்லாம் வச்சு நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டீல் பீரோவை தான் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஸ்டீல் பீரோவா? என்ன ரமணி இது? ஸ்டீல் பீரோலாம் இந்த ரூம்ல வச்சா ரூமுக்கு திருஷ்டி பரிகாரம் மாதிரி இருக்கும். மாமா சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க. நகை பட்டு புடவையெல்லாம் ஸ்டீல் பீரோல வச்சாதான் சேஃபா இருக்கும். இந்த கட்டில் கூட நம்ம பழைய கட்டிலை விட கண்ணாடி எல்லாம் வச்சு நல்லா தாங்க இருக்கு. கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஆனா 2 பேர் கரெக்டா இருக்கும். அப்ப அப்பா எங்க படுக்கிறது? ஹாலியா? தெரியலையே. ரம்யா, உனக்கு தனி ரூம் மாடியில இருக்கு. தனி ரூமா? வா சொல்றேன். அழாத அழாதம்மா. வா வா வா. பத்தியா, இதுதாண்டி ஒரு ரூம். இனிமேல் நீ இங்க தான் படுத்து தூங்கணும். நான் தனியா படுத்தா எனக்கு பயமா இருக்குமே. அது 3 வயசு வரைக்கும் தான் எல்லாரும் அம்மா அப்பாவோட படுத்து தூங்குவாங்க. இப்போ உனக்கு 5 வயசு ஆக போகுது. இனிமேல் நீ தனியா தான் படுத்துக்கணும். அப்ப அப்பாக்கு இன்னும் 5 வயசு ஆகலையா? அது அவரு ஆம்பளை, அவங்களுக்கெல்லாம் தைரியம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீ கேர்ள், தைரியமா இருக்கணும். ரமணி, சும்மா 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 இருங்க. தைரியமா இருக்கணுமா? ஓகே. ஆனா எனக்கு இந்த ரூம் பிடிக்கல. உங்களுக்கு வேணும்னா இங்க படுத்துக்கோங்க. இத பாருங்க, 2 கட்டில் இருக்கு. ரமணி. மாமா, இவளுக்கு புரிய வைங்க. நான் என்னத்தம்மா சொல்லி புரிய வைக்கிறது? ஜோ, எதையாவது சொல்லி புரிய வைங்க. இங்கே இருடி. வாங்க. ரமணி, நல்ல ஐடியா ரமணி. ரம்யாவுக்கு தனி ரூம் செட் பண்ணது. பின்ன நமக்கு பிரைவசி வேண்டாமா? ஆனா பாவம் ரம்யா தான் இனிமே தனியா தூங்கணும்ல. அதுக்கு என்ன பண்றது? ரமணி, ஒரு ஐடியா. என்ன?
குழந்தை ரூம்ல 2 பெட் இருக்குல்ல, ம் ஆனா நமக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு. ம் 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 என்னம்மா அப்பாக்கு பயமா இருக்கா? நீ எப்படி இங்கே வந்த? அதுவாம்மா, மாடியில் ஒரு பால்கனி இருந்ததா, அது பக்கத்துல ஒரு பைப் இருந்ததா, அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இறங்கி வந்தேன்னா அப்புறம் பாத்ரூம் வென்டிலேட்டர் வழியா உள்ள வந்துட்டேன். ரமணி ரமணி மாப்பிள என்னங்க சத்தம்? காப்பாத்துங்க. ஏய், ரம்யா, மாப்பிள. சந்துரு தாத்தா எங்கடி? அவரு என் கூட தான் பைப்ல இறங்கி வந்தாரு. பாதியில அவருக்கு பயம் வந்துருச்சு, அங்கே தொங்கிட்டு இருக்காரு. மாப்பிள அந்த இடத்துல தொங்குற மாப்பிள, காப்பாத்துங்க. நீ சொன்னது கரெக்டாமா. இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. காப்பாத்துங்க மாப்பிள.